பார்க் போகம்னு சொன்னாலே இவரோட ஸ்மைலிங் ஃபேஸ் தான் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனா இவரோட ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. பார்க் போகம்க்கு 9 வயசு இருக்கப்ப அவங்க அம்மா இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம 5 வயசுலயே அவங்க அப்பாவால 1.5 கோடிக்கு மேல ஒரு கடனாளியாவே ஆயிருப்பாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டாப் ஆக்டர் ஆகியிருக்காருன்னா அதுக்கு இவரோட கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் தான் காரணம். லாஸ்ட் வீடியோல கொடுத்த ஹிண்ட்டை ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டீங்க பார்க் போகம்னு. ஸோ இன்னைக்கு பார்க் போகமோட ஸ்டோரியை கம்ப்ளீட்டா பார்க்கலாம். பார்க் போகம் ஒரு அதிசய பிறவினே சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் ஏற்கனவே 3 குழந்தைங்க இருந்தாங்க. அதனால 4வது குழந்தையெல்லாம் வேண்டாம், இவர் அபார்ட் பண்ணிடலான்னு நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு அப்போ ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ குழந்தை ஹெல்த்தியாக பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மாரி ரொம்ப ஒரு லக்கியாக பிறந்த பேபி தான் பார்க் போகம். ஆனால் பிறந்த 2 நாளில் இவருக்கு பயங்கர ஹெவி ஃபீவர் இருக்கும். டாக்டர்ஸ் என்ன மெடிக்கேஷன் கொடுத்தாலும் இவருக்கு சரியாகல. ஸோ கடைசி ஹோப்பா சர்ச்சில் கூட்டிட்டு போய் ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பயங்கர லக்கியா இந்த ப்ரேயர்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இவர் பொழைச்சிக்குவாரு. இந்த சர்ச் ஃபாதர் தான் இவருக்கு போகம்னு நேமே வச்சிருப்பாரு. போகம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஸ்குவாட்னு அர்த்தம். இவருக்கு 9 வயசு இருக்கப்ப இவங்க அம்மா இறந்துருவாங்க. இவர் லைஃப்லேயே நடந்த ஒரு சோகமான விஷயம்னு நிறைய இன்டர்வியூஸ்ல இதுதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ கொரியால அந்த டைம்ல நிறைய ஃபேமிலி போட்டோஸ் எடுப்பாங்க, இந்த வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ்ல வர மாதிரி. ஆனால் பார்க் போகம் ஃபேமிலி இந்த மாதிரி எந்த விதமான ஃபேமிலி போட்டோஸும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை நினச்சி இப்போ வரைக்குமே நிறைய இன்டர்வியூஸில் ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. பார்க் போகம்க்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சிங்கர் ஆகணும்னு தான் அவரோட ஆசை. அதனால நிறைய ஏஜென்சிக்கு அவரோட வாய்ஸை டேப் பண்ணி அமைச்சிருப்பாரு. இதுல சிடஸ் ஹெச்கியூன்னு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கொரியன் கம்பெனி இவரோட வாய்ஸை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிரும். ஆனா அதை விட இவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால இவர் ஆக்டிங்க்கு தான் செட் ஆவார்னு 2011ல பிளைண்டுங்கிற மூவில ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இவரோட டெபியூ மூவி. 2011ல இருந்து 2015 வரைக்குமே இவருக்கு ஒரு சர்வைவல் பீரியட் தான். நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிடஸ் ஹெச்கியூல இருந்து பிளாசம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. 2015ல ஹெலோ மான்ஸ்டர் இந்த சீரீஸ் தான் இவரோட ஒரு பிரேக் அவுட் சீரீஸ்னே சொல்லலாம். இந்த சீரீஸ்ல ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு லாயரா இருப்பாரு. ஆனா பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லரு. இந்த சீரீஸ்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருப்பாரு. இந்த சீரீஸ்ல இவரோட ஆக்டிங் நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிரும். நிறைய புது ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இவருக்கு வந்திருக்கும். இவரோட லைஃப் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கப்ப தான் இவர் லைஃபே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இவர் 5 வயசு இருக்கப்ப இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு வட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கியிருப்பாரு. அந்த டைம்லேயே அது 1.5 கோடி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வட்டி கொடுக்குறவன் பயங்கரமான ஒரு ஆள். இவரோட பேரையும் ஆட் பண்ணிடுவான். இது இவருக்கு சுத்தமாக தெரியாது, பின்னாடி தான் தெரியும். இவரோட அப்பாவுக்கும் பிஸ்னஸ் ரொம்பவே லாஸ் ஆகிடும். இந்த டைமில் வட்டிலாம் அதிகமாகி 5 கோடிக்கு மேலே வந்துடும். பணத்தை உடனே கொடுங்கன்னு நோட்டீஸே வந்துருக்கும். ஆனா அந்த டைம்ல பார்க் போகம் அப்பதான் ஒரு ஸ்டாரா வந்துட்டு இருக்காரு. அவ்வளோ அமௌண்ட்டையும் அவரால் உடனே கொடுக்கவே முடியாது. இந்த டைஃபூன் ஃபேமிலி கேட்ராமால வர மாதிரி பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணிடுவாரு. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? அதான் இல்லை, லைஃப் எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு ரிப்ளை 1988 சீரீஸ் மூலமா அவருக்கு வந்திருக்கும். அந்த சீரீஸை உடனே அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இவர் லைஃப்ல எடுத்த பெஸ்ட் டிசிஷன்னா அதுதான். இதுல சாய் டேக்குங்கிற ஒரு ஐகானிக் கோ பிளேயரா நடிச்சிருப்பாரு. காம்படிஷன் வந்துட்டா மட்டும் பயங்கர அக்ரெசிவா இருப்பாரு. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பாவும் இல்லைன்னா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. லீ சங் ஹோங்கிற ஒரு ரியல் லைஃப் கோ பிளேயரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேரக்டர்லேயே நடிச்சிருப்பாரு. இந்த சீரீஸ் கொரியால ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். அந்த டைம்ல இந்த சீரீஸ் பார்க்காத ஆளுங்களே இல்லை. இந்த சீரீஸ் மூலியமா இவர் ஒரு ஹாலி ஸ்டாரே ஆயிடுவாரு. த நேஷன்ஸ் லிட்டில் பிரதர்ங்கிற டைட்டிலும் இவர் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸ்ல இவர் ஐடல் ஆக்ட்ரஸான ஹைரி கூட பேர் பண்ணியிருப்பாரு. இந்த சீரீஸ் ஒரு செகண்ட் லீட் சிண்ட்ரோமே உருவாகி இருக்கும். இந்த சீரீஸை நான் பார்க்குறப்ப இந்த சீரீஸோட செகண்ட் ஹீரோவான ரை ஜன் யூயாலுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா இப்போ ஏன்டா இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். ஏன்னா ஒரு ரியல் லைஃப்லேயே ஒரு ரெட் ஃபிளாகான ஒரு கேரக்டர். இவரை பத்தின வீடியோ பின்னாடி பார்க்கலாம். when life gives you tangerines உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டாப் 10 கொரியன் சீரீஸ்ல கண்டிப்பா இந்த சீரிஸ் இருக்கும். ஃபேமிலியோட நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல இவர் நடிச்சிட்டு இருக்கப்பவே கோர்ட் இவரோட கேஸை ஹேண்டில் பண்ணும். கோர்ட் இந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட அநியாய வட்டியெல்லாம் குறைச்சி ஒரு நார்மலான அமௌண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சீரிஸ் நடிச்சிட்டு இருக்கப்பவே எல்லா அமௌண்ட்டையும் ஒரு பே பண்ணிடுவாரு. கே ட்ராமா சி ட்ராமாக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லவ் இன் த மூன்லைட் இந்த சீரீஸ் நடிக்கிறப்ப ஒரு ப்ரொமோஷனலாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பொம்பாஸ்டிக் டான்ஸு. அந்த டீசர் செம ஹிட்டு. அந்த டீசர் மூலியமாகவே பயங்கர ஹைப் இந்த சீரீஸ்க்கு வந்திருக்கும். இந்த சீரீஸில் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாரு. ரிப்ளை சீரீஸில் ஒரு சாஃப்டான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஒரு ரிபல் பிரின்ஸாக நடிச்சிருப்பாரு. இந்த சீரீஸில் கிம் யூ ஜிங் கூட தான் பேர் பண்ணியிருப்பாரு. இவங்க திரும்பவும் பேர் பண்ணணும்னு இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த சீரீஸ் செம ஹிட் கொரியால, அதுவும் பீக் ரேட்டிங்ஸா 23% வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ்க்காக மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் அவார்டே வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 2017ல் த ஃபோர்ப்ஸ் மேகசின், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்நேஷனல் மேகசின், அதில் டாப் 10 கொரியன் செலிபிரிட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே வாங்கியிருப்பாரு. செகண்ட் ஸ்பாட்டில் சாங் ஜூன் கி இடம் முடிச்சிருப்பாரு. 2018ல் என்கவுண்டர் இந்த சீரீஸில் கொரியன் காடஸான சாங் எக்யூ கூட பேர் பண்ணியிருப்பாரு. விஷுவலாகவே இவங்க பேர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த சீரீஸ் செம்ம கமர்ஷியல் ஹிட்டு. இந்த சீரீஸ் மூலியமாக தான் த நேஷன்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிற டைட்டிலே இவர் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸ்லையும் இவருக்கு பிரச்சனை வரும். வழக்கம் போல் இவர்னால கிடையாது, சாங் ஜூங்கிக்கும் சாங் எக்யூக்கும் மேரேஜ் நடந்திருக்கும். அது ஒரே வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிடும். இந்த டைவர்ஸ்க்கு முக்கியமான காரணம் பார்க் போகம்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு ரூமரு. உடனே ஒரு ஏஜென்சி மூலயமா அதை மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை அவர் ரொம்பவே ஒரு பெருசு பண்ண விரும்பல. ஏன்னா சாங் ஜூங்கி ஒரு உண்மையிலே ஒரு பிரதர் மாதிரி தான். ஏன்னா அதை பெருசு பண்ணா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு இதை ரொம்பவே சாஃப்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இட்டேவான் சீரீஸில் ஒரு சூப்பரான ஒரு கெமியோவும் ரெக்கார்ட் ஆஃப் யூத் சீரீஸை முடிச்சு கொடுத்துட்டு தான் மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. பொதுவாக மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா செலிபிரிட்டிஸ் அவங்க முன்ன இருந்த ஹைப்பை விட இப்போ வர்றப்ப ஹைப் ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன்னா லைஃப்பில் நிறைய பாதிக்கப்பட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ இந்த தடவை தெளிவாக முடிவு எடுத்திருப்பாரு. சியோ புக் அப்புறம் ஒண்டர்லேண்டுங்கிற ஹை பட்ஜெட் மூவிஸில் நடிச்சு கொடுத்துட்டு தான் மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்குவார். இந்த 2 மூவிஸுமே சைஃபை மூவிஸ் தான். கொரியா பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ் மாதிரி மூவிலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதை ரொம்பவே ஹிட்டும் ஆக்குவாங்க. ஆனால் கொரியாவில் இந்த மாதிரி சைஃபை மூவிஸ் எடுத்தால் அதை ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. ஸ்டேட்லேருந்து வந்தால் கோயில் கட்டுறாங்கோ, உள்ளூர்காரங்களே செருப்பால் அடிக்கிறாங்கோ. இதில் ஒண்டர்லேண்டில் ஆக்ட்ரஸ் பே சூசி கூட தான் பேர் பண்ணியிருப்பாரு. இவங்க ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் கப்புள்ஸாக இருப்பாங்க. ரியல் லைஃப் டேட்டிங் ரூமர்ஸ் கூட வந்திருக்கும். ஆனால் இவங்க பர்சனலாகவே ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான். மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட்லாம் முடித்த உடனே ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுப்பார். 10 வருஷமாக த பிளாசம்ஸ் கம்பெனியில் தான் இருந்திருப்பாரு. அதை சேஞ்ச் பண்ணி த பிளாக் லேபிள், பிளாக் பிங்கோட ப்ரொடியூசரோட கம்பெனி தான். ஆக்டிங்க்கு மட்டும் இந்த டிசிஷன் அவர் எடுக்கல. சின்ன வயசுலேருந்தே ஒரு சிங்கர் ஆகணும்னு தான் அவரோட ஆசை. அதுக்காக தான் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் நினைச்ச மாதிரியே அப்ஹில் ரோட், எவ்ரிடே வித் யூ, ஆன் மை வே அப்படின்னு நிறைய மியூசிக் ஆல்பம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் செலின்கிற ஒரு குளோபல் பிராண்டுக்கு இவர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. பாரிஸ் வீக்ல பிடிஎஸ் வி அப்புறம் பிளாக் பிங்க் லீசா அவங்களோட இவரும் கலந்துருப்பாரு. அந்த டைம்ல இது பயங்கர ஒரு ஹைப்பா இருந்துச்சு. 2025ல when life gives you tangerines இந்த சீரீஸ்ல கவான் ஷிக்ங்கிற ஒரு ஐகானிக் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இதுல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஐயு தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸை நான் சொல்ல வேண்டியது இல்லை, தமிழ் ஃபேன்ஸ்க்கு போன வருஷம் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ் இந்த சீரீஸ் தான். இந்த சீரீஸ் கொரியா மட்டும் இல்ல, குளோபலாவே சூப்பர் ஹிட். அந்த கவான் ஷிக்ங்கிற கேரக்டர்ல இவர் வாழ்ந்திருப்பாருன்னே சொல்லலாம். இமோஷன்ஸ்லாம் காட்டாம கல்லு மாதிரி இருப்பாரு. இவரோட குழந்தை இறந்ததை பார்த்துட்டு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாரு. நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் அது. அந்த சீரீஸ்க்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இவர் தான் வாங்குவார்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் அது கிடைக்காம போனது ரொம்பவே வருத்தம் தான். அதே வருஷம் குட் பாய்ங்கிற சீரீஸ்லையும் நடிச்சிருப்பாரு. இதுவுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் தான். என்ன பிரச்சனைனா எல்லாருமே அந்த கவான்ஷிக் கேரக்டர் விட்டு வெளியவே வர முடியல. உடனே இந்த சீரீஸ் வந்ததுனால இந்த சீரீஸ் ஒரு சூப்பர் ஹிட் ஆக வேண்டிய ஒரு சீரீஸ். ஆனால் ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு ஹிட் தான் ஆகியிருக்கும். இந்த சீரீஸ்ல கிம் சோயின் கூட பேர் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே ஒரு கியூட்டான பேர் இவங்க 2 பேரும். 2026ல கேன்வாஸ் ஆஃப் பிளட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. இதுல த ஃபியரி பிரீஸ்ட்ல நடிச்ச கிம் நாமில் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வீடியோக்கான ஹிண்ட் கொடுத்துருக்கேன், யாருன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க.